உங்களுக்கு மேபி வந்து இப்ப சக்தி வந்து உங்களுக்கு சேர வர அப்படின்னா ஓகேவா? அதிக அளவுல கலாட்டா மீடியா பார்த்து எச்எம் மீடியா புரோக்கர் மீடியா அப்படின்னு சொல்லி நிறைய கெட்ட வார்த்தைகள் பேசுவாங்க. என்னடா ஒரு மீடியாக்காரங்க ஒரு நியூஸ் சேனல் போடுறானுங்க எவ்வளோ விஷயங்கள் பண்றாங்க, அவங்க அப்படி பேசுறாங்கன்னு சொல்லி நான் யோசிக்கும் போதுதான் சமீப காலமா இவங்க தேவையே இல்லாம எவனையோ கூப்பிட்டு உட்கார வச்சு இன்டர்வியூன்ற பேர்ல அவங்க குடும்ப கதைகளை பேச, முடிஞ்சு போன விஷயங்களை முடிச்சு போட்டு உட்காந்து பேச, அவங்க எல்லாம் என்னமோ பெரிய யோக்கியாரிங்க கேட்டா, மற்றவங்க எல்லாம் என்னமோ அயோக்கியாரிங்க கேட்டா அவங்களை சித்தரிச்சு பேச செய்ய வைக்க, ஒரு இன்ஃபுளுன்ஸ்ன்னு சொல்லிட்டு தேவையே இல்லாம அவங்களை கொண்டு வந்து ஸ்டேஜ் முன்னாடி நிப்பாட்டிட்டு பெரிய ஆளுங்க நட்டா பொம்பளை பிள்ளைகளை கேவலப்படுத்த, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்க இந்த எச்ச நாய்களுக்கு ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். இவங்க மட்டும் இந்த மீடியாவில் வந்து தெரியுறாங்களா? வேற யாருமே தெரியல. நேற்று பிறந்த பச்சை பிள்ளைய 2 பேரும் என்ன டயலாக் போடுதுன்னு கேளு. உள்ள போனதுக்கு அப்புறம் உனக்கு ஃபியூஸ் போயிடாதுல்ல? உள்ள போனதுக்கு அப்புறம் நீ அழாம இருந்தா சரி. என்னால தாங்க முடியல, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு நீ கெஞ்சிக்காதனாலும் விட மாட்டேன். இந்த மாதிரி பரதேசி நாய்களை கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களால ஏன் கண்டிஷன் பண்ண முடியல? இல்ல இந்த மீடியாவில் இருக்கிற எவனுக்காவது இந்த 2 பிஞ்சு நஞ்சு இருக்குவாரு, இந்த நஞ்சுகளை கொண்டு போய் ஸ்டேஷன்ல கொண்டு போய் ஏன் நிப்பாட்ட முடியல? இவங்கெல்லாம் எதிர்த்து ஏன் கேள்வி கேட்க முடியல? இவங்களுக்கு யாருமே வந்துட்டு வீடியோ போட முடியல? சமூகம் எப்படி சீரழியணும், எப்படி இது பண்ணணும் அப்படின்றதுக்கு நீங்க ஒரு முன்னுதாரணமா நீங்களே தான் இருக்கீங்க. காரணம் என்னன்னா இவங்களை வளர்த்து விடுறது நீங்க தான். இந்த மாதிரி கேடுகட்ட சமூகங்களை வளர்த்து விடுறது நீங்க தான். நாளைக்கு உங்க பிள்ளை குட்டிங்க இதை பார்த்து வளர்ந்துதான் உட்காந்து ஒரு விஷயமா தப்புல கொண்டு போய் சிக்கும். அப்போ உங்க பிள்ளைய கண்டிஷன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அப்ப நீங்க உங்களோட குடும்பமான மரியாதை எல்லாம் கொண்டு போய் எங்கடா கொண்டு போய் நிப்பாட்டுவீங்க? இந்த குழந்தைய 2 பேரும் இந்த அளவுக்கு பண்ணி தெரியுறாங்களே, இவங்க ஊருக்காரங்க எவனாலும் போய் அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா? இது வரைக்கும் நார்மலா ஒரு சின்ன வீடியோஸ் ஏதோ சாங்க போட்டு இருக்கப்போ கூட கடுப்பு எரிச்சு சரிஞ்சு விட்டுட்டான். இதெல்லாம் என்ன வார்த்தை? அந்த வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணி பேசும்போது இவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இதுகளை பெற்றதுகள்லாம் உயிரோட இருக்குதுகளா இல்ல செத்து தொலைஞ்சு எனக்கு என்ன தரதலையா விட்டுருச்சுக்கலாங்கிறது தெரியல. இந்த அரசுக்கு எதிராக போஸ்ட் போடுறோன்னு சொல்றவங்க அரெஸ்ட் பண்றீங்க, கட்சிக்கு எதிராக பேசுறவங்கள போய் அடிக்கிறீங்க. அப்ப இந்த மாதிரி வந்துட்டு சைல்டு அபியூஸ் நடக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது எவன் போய் எவனுமே இந்த ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்கிற, இவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் ஏன் கேள்விகளை கேட்டு அவங்க போஸ்ட் போட மாட்டேங்கிற, அவங்களை அரெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கு அவங்க மேல யாருமே ஏன் கேஸ் பதிய மாட்டேங்கிற, அவங்க அம்மா அப்பா மேல எதுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? இப்படிப்பட்டவன் இவங்களை கூப்பிட்டு கொண்டு வந்து அவன் குடும்ப பிரச்சனை அவன் பாத்துக்கிறீங்க, அவன் முன்னாடி பிரிஞ்சு போனா இவன் ஒரு வாழ்க்கை தேடுறா, இது எனக்கு வேண்டவே வேணாம் நிப்பாட்டின ஒரு விஷயத்த மறுபடியும் குழி தோண்டி புதைக்கிற அளவுக்கு நீங்க இருக்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு தூக்கி கொண்டு வந்து உயிர் கொடுத்து நிப்பாட்டுறீங்க இந்த கலாட்டா மீடியா. ஆனா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சமூக சீரழிவுகளை வந்து நீங்க பாக்குறதே கிடையாது. இந்த பொழப்புக்கு வேற இனத்தையா கூட திங்கலாம்டா கலாட்டா மீடியா. உண்மையிலே சொல்றேன், இந்த பொழப்புக்கு வேற இனத்தையா திங்கணும். நீங்க உங்களுடைய பேஜை வளர்க்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி விஷயங்களை ஆதரிக்கிறது, உட்காந்து பேசுறது அசிங்கமாவோ எச்சத்தனமாவோ தெரியாதா?